ஐயோ என்னடா ஆச்சு? டேய் சீனு, இருங்க இருங்க உள்ள கூட்டி போங்க டேய் சீனு, டேய், ஐயோ, என்னாச்சு? மாயா நான் வரேன். டேய் கதிரு, கதிரு, டேய் டேய் சீனு, என்னப்பா என்னாச்சு? மாமா நீங்க உள்ள கூட்டிட்டு வாங்க, நான் சொல்றேன். பாத்து மெதுவா, மெதுவா வா. என்னடா சீனு இதெல்லாம்? மெதுவா உட்கார். சீனு சீனு டேய் ஐயோ என்ன என்ன என் புள்ளைக்கு என்னாச்சு என் புள்ளைக்கு? போகும்போது நல்லா தானே இருந்தா. சீனு அத்தை ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்களேன் அத்தை. ஐயோ ஐயோ ஏய் என்னாச்சுடி என் புள்ளைக்கு? ஏன் இவ்ளோ பெரிய பேண்டேஜ் போட்டு கட்டு போட்டிருக்கா? என்னம்மா ஆச்சு மாயா? இவ்வளவு பெரிய பேண்டேஜ் ஒட்டி இருக்கு. மாயா என் புள்ள உடம்புல எப்படிமா இதெல்லாம் வந்துச்சு? என்னாச்சுமா சொல்லுமா? ஏன் இவ அமைதியா நின்னுட்டு இருக்கா? சொல்லு மாயா. என்னங்க மச்சான் மாயா சொல்லு மாயா, சீனு ஏன் இப்படி கிடக்குறா? என்னாச்சு? அவ எப்படி வாயை திறந்து பதில் சொல்லுவா? என் புள்ளைய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதே இவதானே. ஏடி இத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கோம்ல, பதில் எதுவுமே சொல்லாம இப்படி கல்லூலி மங்கி மாதிரி நின்னுட்டு இருக்கியே. காலையில கடைக்கு போற வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டோம். வீட்ல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா எல்லாரும் பதட்டப்படுவாங்க, பயப்படுவாங்கன்னு சீனு தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னான். ஐயோ அதான் உங்க யார்கிட்டயும் நான் சொல்லல. மாயா நீ பண்றது ரொம்ப தப்பு. மத்தவங்க கிட்ட சொல்லல, ஆனா அவனை பெத்தவங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இல்ல பெரியப்பா, சீனு ரொம்ப கம்பல் பண்ணி சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் நான் சொல்லல. இருந்தாலும் தப்பு என்னோடதுதான். என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. அண்ணே ஒவ்வொரு தடவையும் இவ தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுட்டே தான் இருக்கா. நீங்களும் பெருந்தன்மையா இவள மன்னிச்சுட்டே தான் இருக்கீங்க. இல்லண்ணே இப்படியே போச்சுன்னா இந்த குடும்பமாவே இருக்காது. எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான்.